வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம், சோகமான சம்பவம், எல்லா சம்பவம் நடக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. சரி, என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய், பார்வதி, கமருதீன் இன்றைக்கி இந்த நாளை வந்து எப்படி கடக்க போகிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா விஜய், பார்வதி கூட கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கமருதீனுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குது, சரிங்களா? ஒரு பக்கம் ரெட் கார்டு அது இதுன்னு போட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஏதோ ஒரு எவிக்ஷன்லாம் மாட்ட போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. பட் இன்னும் வந்துட்டு அஃபிஷியலாக எந்த விஷயமும் வரல. இப்போ என்னென்னா, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த வீடும் வந்துட்டு ஃபுல்லாக விஜய் பார்வதிக்கும் கமருக்கும் செம்மையாக வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. அவங்க ஏதாவது பேச வந்தாவே வந்துட்டு வினோத்லேருந்து விஜய், விக்ரம்லேருந்து, சபரியிலேருந்து திவ்யாலாம் வந்து படம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நைட்டே வந்து அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவங்க எவ்வளோ பேசினாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்ற விஷயங்கள். அரோராவும் போய் தூங்க போயிட்டாங்க, ஏன்னா முடியல அவங்களுக்கு. சுபிக்ஷா ஆனால் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே மொத்த வீடும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அகேன்ஸ்டாக இருக்காங்க, செம்மையாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது சாப்பிட்றது விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை இல்லை, சபரி என்ன சொல்கிறாருன்னா, நான் 4 பேருக்கு தான் சமைக்க முடியும். சாண்டா வந்து ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து முடியாமல் இருக்காங்க, பாவம் அழுது வேறு இருக்காங்க, பயந்து வேறு இருக்காங்க இல்லையா, ஹெல்த் கண்டிஷன் வேறு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நான் 4 பேருக்கு சமைப்பேன், மற்றவங்களுக்குலாம் சமைக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. யார் யாருக்கு சொல்கிறாருன்னா, சபரி, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, விக்ரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ரா, அவங்க 4 பேருக்குன்றாரு. அரோரா அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக சமைப்பார் அது வந்து, பட் அவங்களுக்கு சமைக்க முடியாதுன்ற மாதிரி வந்துட்டு ஒதுக்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே சமைக்கவும் தெரியாது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பயங்கரமான ஒரு சம்பவமாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி இவர் போய் சாரி கேட்கறதுக்கு காலையிலேயே வந்து விஜய் பார்வதி சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் உள்ளே போயிருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்துட்டு அப்படியே பயந்து பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ பயங்கரம் இருக்குன்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணது பார்க்க நம்மளுக்கு பதவியப்பாக இருந்துச்சு. இன்னும் 2 குழந்தைகளுக்கு அம்மா இப்படி பயப்படுறாங்களே, இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது ஒரு கேம் ஷோ, இதில் இந்த மாதிரி நடந்துருச்சு. நம்ம வந்துட்டு அவங்க குழந்தைக்கு முன்னாடி வந்து தைரியமாக வந்துட்டு அவங்க காமிக்கணும். நான் வந்து எப்படி பாரு இவ்வளோ நடந்ததும் இப்போ வந்து அமித் அவர்கள் பண்ணார் பார்த்தீங்களா, சூப்பராக. அவர் வந்து திட்டு வாங்கினார். உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ், நான் வந்து நீ தப்பு பண்ணால் அப்பா இப்படி கண்டிக்கிற, அது மாதிரி நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அங்கிள் வந்து எனக்கு கண்டிச்சாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இவங்க இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் பார்ப்பாங்க, பயப்படுறாங்களே அந்த மாதிரி. ஸோ இவங்க இப்படி பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் குழந்தைகள் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதை அவங்க தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம அகேன்ஸ்டாக இருக்காங்க. கமருதீன் வேறு வந்து ஏன்டா தேவையில்லாமல் இவரும் வந்துட்டு வாயை திரும்ப விட்டுட்டே இருக்கார். அவருக்கு வந்துட்டு அந்த ஹோ அப்படின்ற ஒரு வார்த்தையில் பேசுறது ரொம்ப வந்துட்டு ஹர்ட் ஆயிடுச்சு போல் இருக்குது. அதனால் வந்து சுத்தமாக வந்துட்டு அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கார். விஜய் பார்வதி நிறைய இடங்கள் வந்துட்டு சைலண்ட்டாக இதுக்கப்புறம் ஜஸ்ட் கில்லிட் அப்படின்றாங்க. திரும்ப உள்ளே வராரு. அப்புறமா வினோத் இப்போ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக வராரு. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் வெறுப்பத்திட்டே இருக்காங்க. சபரிலேருந்து விக்ரம்லேருந்து எல்லாம் வந்து செம்மையாக வெறுப்படுத்துறாங்க. சபரி இப்படி பண்ணுவாரு எனக்கு ஷாக்கிங் ஆச்சு. ஏன்னா தங்கமான ஆள் நம்ம சபரி. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அந்த தலட்டாஸ்க்கு அப்புறமா அவர் வந்து பெருசாக இதுவே பண்ணல, ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக போகிறாரு. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டார். அவரே பண்ணுறது நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஓகே, ஒரு பக்கம் தப்பு நடந்துச்சு, இருந்தாலும் நம்ம கேரக்டர் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் இதுதான் முக்கியமாக வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய தருணம். இதில் யார் எப்படி பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது மக்கள் வந்து உன்னிப்பாக பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே மாறும். ஏன்னா இன்னும் 2 வாரம் இருக்குது, எது வேணாலும் மாறலாம். ஸோ இதை சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் சபரி வந்துட்டு ஒரு பக்கம் கோவத்தில் அவருமே வந்துட்டு கொஞ்சம் அவரோட எமோஷனில் வந்துட்டு லூஸ் பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.